சிட்டா என்கின்ற இந்த புனிதரது திருநாளை கொண்டாடுகின்றது. மத்தேயு நற்செய்தி 20வது அத்தியாயத்திலே 26, 27, 28 வாக்குகள் சொல்லுகிறது, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களது தொண்டராக இருக்கட்டும். உங்களிடையே முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்கின்ற இந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே கொண்டவர்களாக வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன சொல்கிறது என்பதனை இப்பொழுது சொல்ல கேட்போம். இத்தாலியில் உள்ள லூக்கா என்னும் இடத்துக்கு அருகில் மொந்தே சக்ராத்தி என்னும் இடத்தில் 1218ஆம் ஆண்டு சிட்டா பிறந்தார். இவர் பிறந்த ஒரு சில ஆண்டுகளிலே இவருடைய தந்தை இறந்து போனார். அதனால் இவர் தனது தாயின் அரவணைப்பிலே வளர்ந்து வந்தார். சிட்டாவுக்கு 12 வயது நடக்கும் பொழுது இவர் பட்டினெர்லி என்பவருடைய வீட்டிலே வேலைக்கார பெண்ணாக சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்த இடத்தில் சிட்டா மிகவும் பொறுப்புடனும் அதே நேரத்தில் கவனத்துடனும் வேலை பார்த்து வந்தார். தனது தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட பக்தியையும் பொறுமையையும் சிட்டா தன்னுடைய பணியிலே நடைமுறைப்படுத்தி எல்லாருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு பெண்மணியாக வாழ்ந்து வந்தார். இவருடைய பணிகளை பார்த்து வீட்டு பொறுப்பாளருக்கு இவரை மிகவும் பிடித்து போனது. அதே நேரத்தில் இவரோடு வேலை பார்த்து வந்த பணியாளர்களோ இவர் மீது எப்பொழுதும் பகைமையோடும் வெறுப்போடும் இருந்தார்கள். ஒருமுறை வீட்டு உரிமையாளர் கொடுத்த வேலையை சிட்டா சிறப்புடன் செய்ததால் அவர் அவரை முக்கிய பொறுப்பில் அமர்த்தினார். இதை கண்டு சிட்டாவின் மீது வெறுப்போடு இருந்தவர்கள் எங்கே சீட்டா நம்மை பழிவாங்குவாளோ என்று பயந்து போனார்கள். ஆனால் சிட்டா அப்படி செய்யவில்லை. தன்னை வெறுத்தவர்கள் மீது அன்பு மழை பொழிந்தார். அவர்களை கருணையோடு நடத்தினார். இதனால் அவர்கள் சீட்டாவின் மீது நல் மதிப்பும் மரியாதையும் கொள்ள தொடங்கினார்கள். சீட்டா முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் அவர் எப்போதும் சாட்சியோடும் பொறுமையோடும் நடந்து கொண்டார். இதனால் எல்லோருக்கும் அவரை பிடித்து போனது. சிட்டா ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக எப்போதும் ஜெபித்து வந்தார். இப்படிப்பட்ட சிட்டா 1271ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார். அவர் இறந்த பிறகு அவருடைய கல்லறைக்கு நிறைய பேர் வந்து மன்றாடினார்கள். அவர்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தும் கேட்கப்பட்டன. இதனால் இவருக்கு 1696ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. 1933ஆம் ஆண்டு இவர் வீட்டு வேலை பார்ப்பவர்களுடைய பாதுகாவலர் என்று அறிவிக்கப்பட்டார். புனித சிட்டாவின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதனை இப்பொழுது சிந்தித்தறிய முற்படுவோம். தூய சிட்டாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடமே அவரிடத்தில் இருந்த தாழ்ச்சிதான். இன்றைக்கு பலர் தாங்கள் வந்த வழியை, கடந்த கால வாழ்வை மறப்பவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்காமல் தூய சிட்டா மிகவும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் பணி செய்து வந்தார். தூய சிட்டாவை போன்று நாமும் தாழ்ச்சியோடு பணி செய்கின்றோமா அல்லது தாழ்ச்சியோடு வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சமயம் சூழ்ந்து கொண்ட மேகமானது நீரை, மழையை வார்த்தது. அப்போது அதிலிருந்து ஒரு மழைத்துளி மட்டும் பரந்த வானத்தையும் அகன்ற கடலையும் பார்த்து, எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய கடல், இவர்கள் முன்னால் நான் ஒரு துரும்புதானே, இருந்தாலும் இறைவன் என்னை ஒரு மழைத்துளியாய் படைத்திருக்கின்றாரே, அதற்கு நன்றி என்றது. மழைத்துளி இவ்வாறு பேசிக் கொண்டதை கேட்ட கடல் சிப்பி ஒன்று அதனை உயர்த்த நினைத்தது. எனவே அது தன் நாவை பிளந்து அதனை ஏற்றிக்கொண்டது. நாவில் போன மழைத்துளியும் பணிவு மாறாமல் பல வருடங்களாய் உள்ளேயே கிடந்தது. கனிந்த நாள் வந்தபோது அது விளையுந்த முத்தாக மாறி வெளியே வந்தது. தாழ்ச்சியோடு வாழ்கின்ற ஒருவர் எப்படி உயர்த்தப்படுகின்றார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு நல்ல அற்புதமான சான்று. புனித சிட்டாவும் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். அதனால்தான் அவரை ஒரு புனிதையாக இறைவன் உயர்த்தி மகிழ்வு கண்டார்.
புனித சித்தாவின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளினிலே நாமும் அவரை போல தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தினராய் வாழ்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம்.